வெல்கம் டு சிற்பி கேரியர் கீஸ். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜில் எப்படி அட்மிஷன் போட போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதாவது 12th முடித்த மாணவர்கள், அதாவது பிசிஎம், நான் போன வீடியோவில் சொன்னேன் இல்லையா, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் முடித்த மாணவர்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் போட்டிருக்கான்னு சொன்னேன் இல்லையா. இந்த வாட்டி இன்ஜினியரிங் காலேஜில் எப்படி சீட் அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி கவுன்சிலிங் மூலயமா சீட் எடுக்கிறது அப்படிங்கிறதுலாம் இந்த வீடியோவில், எப்படி அவங்களுக்கு என்னென்ன ஸ்காலர்ஷிப் இருக்குது அப்படிங்கிறதுலாம் இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை டிஎன்இஏ என்பது அண்ணா பல்கலைக்கழகம் மூலம் நடைபெறும் மையப்படுத்தப்பட்ட ஆலோசனை செயல்முறை ஆகும். இது தமிழ்நாட்டின் அரசு உதவி பெறும் பல்கலைக்கழக துறை மற்றும் சுயநிதி கல்லூரியில் உள்ள பொறியியல் பிடெக் படிப்புகளில் மாணவர்கள் சேர்க்கப்படும் வழியாக செயல்படுகிறது. பிற மாநிலங்களைப் போல நுழைவுத் தேர்வு நடத்தாமல் டிஎன்இஏ மாணவர்களின் +2 12ஆம் வகுப்பு இயற்பியல், வேதியியல், கணித மதிப்பெண்களை அடிப்படையாக கொண்டு சேர்க்கை வழங்குகிறது. ஆண்டுதோறும் சுமார் 1.5 முதல் 2 லட்சம் மாணவர்கள் இந்த முறையில் மூலம் விண்ணப்பிக்கின்றனர். ஓகேவா? இதில் என்னன்னா மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஸ்லைடை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, டிஎன்இஏ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அசோசியேஷன் இருக்கு இல்லையா, அதை அந்த வெப்சைட்டை ரன் பண்ணுறது யாருன்னா அண்ணா பல்கலைக்கழகம் ரன் பண்ணுது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் கிட்டத்தட்ட 450 காலேஜ் இருக்குது அப்படிங்கிறது, நம்ம ப்ரைவேட் காலேஜ் இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். அந்த 450 காலேஜ்லையும் எப்படி மாணவர்களை நிரப்புறாங்க, அதாவது பிஇ பிடெக் படிக்கிறதுக்கு மாணவர்கள் நிரப்புறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்இஏ செயல்முறை வெளிப்படைத்தன்மை, சமத்துவம் மற்றும் நியாயமான வாய்ப்புகளை உறுதி செய்கிறது. மேலும் இதில் ஒதுக்கீட்டு முறைகள் மற்றும் சிறப்பு பிரிவுகளும் பின்பற்றப்படுகின்றன. எனவே டிஎன்இஏ தமிழ்நாட்டின் உயர்கல்வித்துறையில் மிக முக்கிய பங்காற்றி பல ஆயிரம் மாணவர்களை தங்கள் பொறியியல் கனவுகளை நிறைவேற்ற உதவுகிறது. அதாவது டிஎன்இஏ இருக்கு இல்லையா, டிஎன்இஏ வெப்சைட்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இது ரிசர்வேஷன் கேட்டகரி, அதே மாதிரி வெளிப்படைத்தன்மையா, சமத்துவம் மற்றும் நியாயமான வாய்ப்புகளை டிஎன்இஏ உங்களுக்கு உருவாக்கி தருது. தமிழ்நாட்டில் உள்ள பொறியியல் கல்லூரிகள் வகைகள் நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொன்னேன். அரசு பொறியியல் கல்லூரிகள் இருக்குது, அரசு உதவி புரியும் கல்லூரிகள் இருக்குது, பல்கலைக்கழக கல்லூரிகள் இருக்குது, சுயநிதி கல்லூரிகள், என்ஐஆர்எஃப் தரவரிசை உட்பட்ட கல்லூரிகள் இருக்குது. இதெல்லாம் நம்ம போன வீடியோவில் பார்த்துட்டோம். அதாவது அரசு பொறியியல் கல்லூரிகள்னா கவர்மெண்ட் காலேஜ், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில் இயங்கக்கூடிய காலேஜ்கள். அரசு உதவி பெறும் காலேஜ் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூட ப்ரைவேட் காலேஜ். அப்புறம் பல்கலைக்கழக, அதாவது நம்ம சொன்னோம் டீம்டு யூனிவர்சிட்டி சொன்னோம் இல்லையா, அது பல்கலைக்கழக காலேஜ். அப்புறம் சுயநிதி காலேஜ், செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், எல்லாமே இந்த பட்டியலுக்கு கீழே அண்ணா யூனிவர்சிட்டி இயக்கிட்டு வந்துட்டு இருக்கு. டிஎன்இஏ வாயிலாக வழங்கப்படும் படிப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணினி அறிவியல் சார்ந்தவை. அதாவது கம்ப்யூட்டரில் பொறுத்தளவு என்னன்னா சிஎஸ்சி இருக்குது, ஏஐ அண்ட் டிஎஸ் இருக்குது, ஐடி இருக்குது. மின்சாரம் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் பார்த்தீங்கன்னா EEE இருக்குது, இசி இருக்குது, இஐஇ அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குது. இயந்திரவியல் அண்ட் உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இருக்குது, ஆட்டோமொபைல் இருக்குது, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இருக்குது. சிவில் மற்றும் சுற்றுச்சூழலில் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் இருக்குது, என்விரான்மெண்டல் இருக்குது, ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் இருக்குது. புதிய துறைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி இருக்குது, ரோபோட்டிக்ஸ் இருக்குது, பெட்ரோலியம் இருக்குது, அண்டு ஃபுட் டெக்னாலஜி இருக்குது. ஓகேவா? இது ஏற்கனவே போன வீடியோவில் நம்ம ஒவ்வொன்றுமே சிஎஸ்சினா என்ன, ஏஐடிஎஸ்னா என்ன, ஐடினா என்ன அப்படின்ட்டு நம்ம எக்ஸாம்பிளோட பார்த்துருக்கோம். இருந்தாலும் ஒரு சில வினாடிகளில் இதை நான் கொஞ்சம் சுருக்கமாக அவங்ககிட்ட சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ சிஎஸ்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இப்போ கம்ப்யூட்டர் இல்லாமல் நம்மளால் வாழ்க்கையை ரன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சவாலான விஷயமா இருக்கு இல்லையா. அதனால கணினி அறிவியல் சார்ந்த துறை படிப்புகளில் சிஎஸ்சி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் படிப்பாக இருக்குது. ரெண்டாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நான் போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லாமல் இப்போ உலகமே இல்லை, அந்த சிச்சுவேஷன் தான் இருக்குது. அதே மாதிரியே டேட்டா சயின்ஸ். நம்ம பாண்டிச்சேரியில் உட்காந்துக்கிட்டு இப்போ துபாய் டு சென்னைக்கு எவ்வளோ ஃப்ளைட் டிக்கெட்னு பார்க்குறோம் இல்லையா, அதுதான் டேட்டா சயின்ஸ். உங்களுக்கான டேட்டா தரவுகளை இன்னொரு வெப்சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கண்முன்னே நிறுத்துறதுக்கு பேர் தான் டேட்டா சயின்ஸ். அடுத்து ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. நம்ம லெட்டர் போட்ட காலத்துலேருந்து இப்போ நம்ம கையில் உள்ள ஃபோன் டெக்னாலஜி, அதாவது ஃபோன் வச்சுருக்கோம் இல்லையா, ஆண்ட்ராய்ட் ஃபோன், iOS இதெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஓஎஸ் வரைக்கும் மாற்றத்துக்கு உள்ளான ஒரு டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஐடி டிபார்ட்மெண்ட். அடுத்து மின்சாரத்துறைன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா EEE, எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங். ஓகேவா? எலக்ட்ரிக்கல்னா என்ன, மின்சாரம், கம்பி மூலியமா லைட் எரியறதுக்கு பேர் எலக்ட்ரிக்கல். எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிவைஸில் ஒரு போர்டு இருந்தது அப்படின்னா அது எலக்ட்ரானிக்ஸ். ஓகேவா? இது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா EEEன்னு சொல்லுவாங்க. அடுத்து EEE
இசிஇனா எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். எந்தெந்த இதுக்குள்ளெல்லாம் போர்டு வந்துருச்சோ அதெல்லாம் படிக்கிற படிப்பு நம்ம எலக்ட்ரானிக்ஸ்னு பார்த்தோம். அதை வச்சு கம்யூனிகேஷன் எப்படி பண்ணுறதோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். அடுத்து இஐஇ இயந்திர உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இப்போ நம்மள்கிட்ட காரு, பஸ்ஸு, ஸ்கூட்ரு இது எல்லாமே உருவாக்கி தர்றது பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் ப்ரொடக்ஷன் பார்த்தோம். அடுத்து சிவில் அண்ட் சுற்றுச்சூழல் இன்ஜினியரிங். சிவிலில் பார்த்தீங்க அப்படின்னா சிவில் இருக்குது. சிவில் இல்லைன்னா இன்னைக்கு உலகமே இல்லை. ஏன்னா பாலம் கட்டுறதா இருக்கட்டும், நீங்கள் பெரிய பெரிய மால் கட்டுறதா இருக்கட்டும், ஒரு ரோடு போகிறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் சிவில் துறைகள் அப்படிங்கிறது மிகப்பெரிய சாதனையை நோக்கி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் சிவில் இன்ஜினியரிங் இல்லாமல் வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற சூழலை சிவில் இன்ஜினியரிங் துறையும் கொண்டு வந்திருக்கு. அது புதிய துறைகளாக பயோடெக் இருக்குது, ரொபோட்டிக் இருக்குது, பெட்ரோலியம் இருக்குது, அண்ட் ஃபுட் டெக்னாலஜி இருக்குது. இதையும் நம்ம எப்பொழுதும் வரவேற்கிறோம். பயோடெக் பற்றி நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன், ரொபோட்டிக்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன், பெட்ரோலியம் அண்ட் ஃபுட் ப்ராடக்ட்டை பற்றியும் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா ரொபோட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மனித வாழ்வியலை எது எல்லாம் எளிமையாக்குதோ அது எல்லாம் ரொபோட்டிக்ஸ். பெட்ரோலியம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம டீசலில் ஓடுற காரை பெட்ரோல்லையோ இல்லை பெட்ரோலில் ஓடுற காரை டீசல்லையும் மாற்ற முடியாது. அந்த பெட்ரோலுக்கு என்னென்ன ரேஷியோவில் கலக்கணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்டுக்கான படிப்பு. அதில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதை பற்றி படிக்கிறது தான் பெட்ரோலியம் ப்ராடக்ட்டு. அடுத்து ஃபுட் டெக்னாலஜி. நம்ம வாழைப்பழத்தை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 10 நாள் வச்சுருந்து சாப்பிட்றதுக்கும் 3 நாளில் வாழைப்பழம் கெட்டு போகிற வாழைப்பழத்தை 10 நாள் வச்சுருந்து சாப்பிட்றதுக்கான உதவுது இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் டெக்னாலஜி அப்படிங்கிற படிப்பு. ரெண்டாவது சீட் மேட்ரிக்ஸ். பல்கலைக்கழக கல்லூரிகள் 4, அரசு கல்லூரிகள் 11, அரசு உதவி பெறும் கல்லூரிகள் 3, கான்ஸ்டியூண்ட் கல்லூரிகள் 16, NIRF தரவரிசை பெற்ற சுயநிதி கல்லூரிகள் 17. மொத்தம் சீட் மேட்ரிக்ஸில் 51 கல்லூரிகள் இடம்பெற்றிருக்கு. டிஎன்இஏவின் முக்கியத்துவம். முதல்ல நம்ம டிஎன்இஏனா என்னன்னு பார்த்தோம். அடுத்து டிஎன்இஏ அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அசோசியேஷன் முக்கியத்துவம் என்னன்னு பார்க்க போகிறோம். வெளிப்படையான சேர்க்கை நடைமுறை. அதாவது உங்களுக்கு வெளிப்படையான சேர்க்கை நடைமுறை இருக்குது. நீங்கள் வந்து எங்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா காசு வச்சுருக்கேன், எனக்கு இந்த காலேஜில் சீட் வேணும் அப்படின்னு கேட்டாலும் டிஎன்இஏல போய் உங்களால் வாங்கிட முடியாது. ரெண்டாவது +2 மதிப்பெண்களை அடிப்படையாக கொண்ட தேர்வு. நீங்கள் வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் 3த்துலையும் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க்கை அடிப்படையாக கொண்டு தான் இந்த இன்ஜினியரிங் சீட்டில் நீங்கள் தேர்வாக முடியும். நீங்கள் வந்து அவங்களோட +2 மார்க்கை பேஸ் பண்ணி தான் நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியர் எடுக்க போகிறீங்களா, சிவில் எடுக்க போகிறீங்களா, இசி எடுக்க போகிறீங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு வழங்கப்படும். ரெண்டாவது ஒதுக்கீட்டு முறைகள் சமூக அடிப்படையிலானது. நம்ம SC ST சமூகம், BC MBC சமூகம், OC சமூகம், இப்படி சமூக அடிப்படையிலான ஒதுக்கீட்டு முறைகளை அண்ணா யூனிவர்சிட்டி பின்பற்றி வருது. சிறப்பு பிரிவுகளுக்கு சலுகை உண்டு. அதாவது விளையாட்டு மற்றும் மாற்றுத்திறனாளி மற்றும் கிராமப்புற மாணவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்இஏ முக்கியமாக நம்மளுக்கு சலுகைகளை வழங்குது. ஓகேங்களா. ஆயிரக்கணக்கான மாணவர்களும் லட்சக்கணக்கான மாணவர்கள் இந்த கல்லூரியில் படிக்கும்போது அந்த மாணவர்களுக்கு சமமான வாய்ப்பை டிஎன்இஏ வழங்குது. இதுதான் டிஎன்இஏவின் முக்கியத்துவம். டிஎன்இஏ என்பது தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புகளான முக்கிய நுழைவாயில் ஆகும். நியாயம், சமத்துவம், வெளிப்படைத்தன்மை ஆகியவற்றை பின்பற்றி மாணவர்களுக்கு தங்கள் விருப்பம் மற்றும் திறமையை பொறுத்த படிப்பை தேர்வு செய்ய உதவுகிறது. இதன் மூலம் மாணவர்கள் தங்கள் எதிர்கால தொழில்நுட்ப வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள உறுதியான அடித்தளத்தை பெறுகின்றனர். ஓகேவா. டிஎன்இஏ வாயிலாக வழங்கப்படும் படிப்புகள் பாட அடிப்படையில் வகைப்படுத்துதல். இதை ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், திரும்பி நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். கணினி அண்ட் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த படிப்புகளில் என்னென்ன இருக்குது அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இருக்குது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது அண்ட் டேட்டா சயின்ஸ் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு மிஷின் லேர்னிங் இருக்குது. அதாவது ஏஐடிஎஸ்னா என்னென்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு டேட்டா சயின்ஸ். ஏஐஎம்எல் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு மிஷின் லேர்னிங். ஓகேவா. ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்துக்கணும். மிஷின் லேர்னிங் என்னன்னா ஏஐ வச்சு, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு எப்படி மிஷின் ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி படிக்கிற படிப்பு ஏஐஎம்எல். அதே மாதிரி டேட்டா சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐடிஎஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு எப்படி டேட்டாக்குள்ளே நம்ம போகிறது அப்படிங்கிறத படிக்கிற படிப்பு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஏஐடிஎஸ். அடுத்த சைபர் செக்யூரிட்டி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். சைபர் செக்யூரிட்டியை பொறுத்தளவு ஓரளவு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சைபர் செக்யூரிட்டி என்ன அப்படின்னா ஒரு உங்களோட ஃபோன் வந்து காணா போகுது, அதை வந்து தேடி கண்டுபிடிக்கணும், லொக்கேஷன் ஆனில் இருக்க லொக்கேஷனை ட்ரேஸ் பண்ணணும், இவங்களை ட்ராக் பண்ணணும். இதுக்கெல்லாம் காவல்துறை முக்கியமாக சைபர் கிரைம்
சைபர் கிரைம்னு ஒரு துறை வச்சுருக்காங்க இல்லையா, அந்த சைபர் கிரைம் துறை எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதுக்கு பேர் தான் சைபர் செக்யூரிட்டி. இந்த சைபர் செக்யூரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான இடங்கள், அதாவது இந்திய இராணுவத்தில், அப்புறம் முக்கியமான நிறுவனங்களில், காவல் நிலையங்களில், இந்த மாதிரி விஷயங்களில் சைபர் செக்யூரிட்டி ரொம்ப அதிகம் இடம் பிடிச்சிருக்கு. ரெண்டாவது, உங்களோட ஃபோன்லேருந்து இப்போ ஹேக் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது பண்ணி பணம் எடுத்துட்டாங்க அப்படின்னாலும் சைபர் செக்யூரிட்டி உங்களுக்கு அதை ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்க கடமைப்பட்டிருக்கு. ரெண்டாவது, இப்போ ஜிபே, நீங்கள் ஃபோன்பே இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த ஜிபே ஃபோன்பே எல்லாம் பணம் பாதுகாப்பாக இருப்பதற்கான வழிமுறைகளை இந்த சைபர் செக்யூரிட்டி தான் ஏற்படுத்தி கொடுக்குது. ஏன்னா சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கும்போது நெகட்டிவ்காக தான் பயன்படுத்தப்படுது. அதாவது ஃபோன் காணாம போயிடுச்சுன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு, இல்லை காவல் நிலையத்தில் ஒரு மனுஷனை செல்ஃபோன் நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணுறதுக்கு, இதுக்கு மட்டுமல்ல, உங்களோட பணத்தை பாதுகாப்பதற்கும், உங்களுடைய விஷயங்களை சேஃபாக, அதாவது கூகுளில் இப்போ எழுதி வச்சிருக்க ஃபோட்டோ எல்லாம் சேஃபாக இருக்கணும் இல்லையா, அதுக்கும் சைபர் செக்யூரிட்டி பயன்பட்டு இருக்கு. அடுத்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இல்லாமல் இந்த உலகமே இல்லை. ஏன்னா நம்ம இப்போ வந்துட்டு ஆண்ட்ராய்டு தொழில்நுட்பத்துக்கு மாறிட்டோம். ஆண்ட்ராய்டு, விண்டோஸ் தொழில்நுட்பம் இதுதான் பயன்படுத்திட்டு இருக்கோம். இதில் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு ஆற்றுறது அப்படிங்கிறத நாம் நம்புகிறோம். ரெண்டாவது, மின்சாரம் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் தொடர்பியல். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், போன இதில் என்ன பார்த்தோம்னா கணினி அண்ட் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்தவை பார்த்தோம். இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா மின்சாரம் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் தொடர்பியல். இதில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வருது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்ஸ் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. கம்பியில் கரண்ட் வர்றது எலக்ட்ரிக்கல், சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க. கம்பியில் கரண்ட் வர்றது எலக்ட்ரிக்கல். அந்த கரண்ட் வந்து உங்கள் லேப்டாப்பில் ஒரு போர்டு மூலியமாக, சர்க்கியூட் மூலியமாக அது உங்களுக்கு ஒரு விஷுவலேஷனை கிரியேட் பண்ணிச்சா அது வந்து எலக்ட்ரானிக்ஸ். எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஈஸி. ஏற்கனவே சொன்னேன், எலக்ட்ரானிக்ஸ்குள்ளே ஒரு போர்டுன்னு ஒன்று ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, அதாவது இப்போ பிரிண்டர் இருக்குது, பிரிண்டரில் நீங்கள் ஒரு கமாண்ட் கொடுக்குறீங்க, அந்த கமாண்டுக்கு ஏற்றபடி அந்த பிரிண்டர் ஒர்க் ஆகுது அப்படின்னா அது வந்து கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், டிஐஇ. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மருத்துவத்துறையில் ஒரு ஸ்கேன் கருவி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் போகிறீங்க, போய் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துருவா அப்படிங்கிறான். எம்ஆர்ஐ ஸ்கேன் எந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எடுக்கப்படுது அப்படின்னா எலக்ட்ரானிக் அண்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்கை பயன்படுத்தி எடுக்கப்படுது. ஏன்னா அந்த இசிஜி எடுக்கக்கூடிய கருவி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஓகேவா. அதில் இந்த இடத்துல இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும், போகணும், வரணும் அப்படின்னு முடிவு பண்ணுறது யார் அப்படின்னா இஐஇ. அடுத்து ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏவியானிக் இன்ஜினியரிங் அண்டு விஎல்எஸ்ஐ டிசைன் ஸ்பெஷலைசேஷன் இதெல்லாம் இருக்குது. ரெண்டாவது வந்து இயந்திரம் அண்ட் உற்பத்தி சார்ந்தவையில் பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது இது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இருக்குது, மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இருக்குது, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, மெரைன் இன்ஜினியரிங் இருக்குது. இதெல்லாம் நான் சொல்லி தெரியணும் உங்களுக்கு அவசியம் இல்லை. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா உங்களுக்கு தெரியும், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்னாலும் உங்களுக்கு தெரியும். மெக்கட்ரானிக்ஸ் அதாவது மெக்கானிக்கல் ப்ளஸ் எலக்ட்ரானிக்ஸ். இப்போ சாதாரணமாக சொல்லணும்னா ஒரு ஃபேன் இருக்குன்னா அந்த ஃபேன் மட்டும் ஓடாமல் அதே இடத்துல இருந்தது, அந்த ஃபேனை தயாரிக்கிறவன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அந்த ஃபேனை ரன் பண்ணுறவன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ஓகேவா. அடுத்த ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், மெரைன் இன்ஜினியரிங். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்னா நீங்கள் இதை பற்றி படிக்கிறது, அதாவது ஸ்பேஸை பற்றி படிக்கிறது. ரெண்டாவது ஃப்ளைட்டை பற்றி படிக்கிறது. மெரைன் இன்ஜினியரிங்னா நீங்கள் வந்து கப்பலை பற்றி படிக்கிறது, பேர் மெரைன் இன்ஜினியரிங். அடுத்து பார்த்தீங்கன்னா சிவில் கட்டுமானம் சார்ந்தவை, அதாவது நாலாவதாக நீங்கள் பார்க்க வருது பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங். இது வந்து கட்டுமானம் சார்ந்தவை. இது அதாவது கட்டிடக்கலை என்பது நம்ம மனிதன் வந்து நாகரிகம் தோன்றிய காலகட்டத்துக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா கட்டிடக்கலை அப்படிங்கிறது இங்கே தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு இருக்கு. அதில் முக்கியமான இன்ஜினியரிங் படிப்பு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங். ரெண்டாவது ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னா ஒரு பிளானை கொடுத்துட்டு இந்த பில்டிங் வந்து இப்படி தான் வேணும் அப்படின்னா அதில் எவ்வளோ கல் வேணும், எவ்வளோ சிமெண்ட் வேணும், எவ்வளோ கம்பி வேணும், எவ்வளோ எது வேணும், எவ்வளோ லேபர் செலவாகும், எவ்வளோ டூரேஷனில் எல்லாம் முடிப்பீங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங். டோட்டலாக எல்லா வேலையுமே பார்ப்பாரு. அடுத்த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து யூஜியில் தான் இந்த இது படிப்பாங்க. பிஜியில் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் தனியாங்கிற ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. இதில் வந்து யூஜியில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் எப்படி இது பண்ணுவாங்கன்னா நம்ம ஒரு ரோடு போடுறோம் அப்படின்னா அந்த ரோடு வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, ஒரு பில்டிங் கட்டுறோம் அந்த பில்டிங்க்கு எவ்வளோ கம்பி போடணும், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரல் டிசைன் சார்ந்த விஷயங்களை எடுத்து கால்குலேட் பண்ணி சொல்கிறவங்களுக்கு பேர் தான் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்.
இவங்களுக்கு சிவில் சார்ந்த கட்டுமான சார்ந்த படிப்புகளை ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் இப்போது மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், அதே மாதிரி காலநிலை மாற்றத்தை கணிக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் படித்தவங்க தான். அடுத்து ஆர்கிடெக்சர், ஒரு வீடு இப்படி தான் கட்டணும், ஒரு ரோடு இப்படி தான் போடணும், ஒரு பில்டிங் இப்படி தான் கட்டுவீங்க அப்படின்னு சொல்லி அது 3D பிரிண்டில் காட்டுறவங்க பேர் தான் ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங். ஓகேவா? உங்கள் வீடு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் கட்ட போகிறீங்கன்னா உங்கள் வீடு இப்படி தான் கட்ட போகிறீங்க அப்படின்ட்டு ஒரு டிசைனை காட்டுவாங்க இல்லையா, அந்த டிசைனை இந்த மாதிரி தான் இருக்கணும்னு பிளான் பண்ணுறவங்க பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கிடெக்சர், அவங்களுக்கு பேர் ஆர்கிடெக்ட் இன்ஜினியரிங். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். இப்போ அக்ரிகல்ச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய தொழில் வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா உணவில்லையல் மனிதன் இல்லை. ஓகேவா? அதனால இப்போ இருக்க புது புது உணவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பேஸ்டு, எதுவுமே ஆர்கானிக்காக மக்கள் திரும்பினாலும் இப்போ இருக்க உணவுகள் பெரும்பாலும் சாப்பிடக்கூடிய உணவுகள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் குழந்தைகளுக்கு கூடிய பிஸ்கட்லேருந்து ஆரம்பித்து எல்லாமே பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பேஸ்டாக இருக்குது. அதனால் அக்ரிகல்ச்சரில் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ரெண்டாவது ட்ரோன், இப்போ ரீசெண்டாக அக்ரிகல்ச்சர் எடுத்துன்னா நீங்கள் நல்லா மருந்தடிக்கிறது ஒரு 300 குழி, அதாவது 1 ஏக்கர் உள்ள வயலுக்கு இப்போ மருந்தடிக்கணும் அப்படின்னா நீங்கள் 3000 ரூபா 4000 ரூபா 4 ஆள் வச்சு மருந்தடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோன் மூலயமா அடிச்சிடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி அடிக்கிறதுக்கான படிப்புக்கு பேர் தான் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். அதாவது விவசாயத்துறையில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தக்கூடியது அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். ரெண்டாவது புதிய தொழில்நுட்ப உயிரியல் சார்ந்தவை, 5வது நீங்கள் பார்க்குறீங்க. ஓகேவா? உயிரியல் சார்ந்தவையில உங்களுக்கு தெரிஞ்சிடும். பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங்கில் தான் அதில் தான் வருது. தொழில்நுட்பத்தில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங், பெட்ரோல் இன்ஜினியரிங், செராமிக் டெக்னாலஜி, பாராமெடிக்கல் டெக்னாலஜி, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தொழில்நுட்பத்தில் வருது. இதெல்லாம் புதிய தொழில்நுட்பம் மற்றும் உயிரியல் சார்ந்த படிப்புகள். ரெண்டாவது சீட் மேட்ரிக்ஸ் ஆஃப் காலேஜ் டிஎன்இஏ. உங்களுக்கு ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம், மொத்தமாக எத்தனை டைப் ஆஃப் இன்ஜினியரிங் நம்ம டிஎன்இஏல கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் ஓவரால் என்ன பார்த்தோம், கணினியன் தகவல் தொழில்நுட்ப சார்ந்ததில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பார்த்தோம். அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் பார்த்தோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் பார்த்தோம். சைபர் செக்யூரிட்டி பார்த்தோம். சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பார்த்தோம். மின்சாரம் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் தொடர்பில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தோம். எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பார்த்தோம். எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் பார்த்தோம். பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தோம். ஏவியானிக் இன்ஜினியரிங் பார்த்தோம். விஎல்எஸ்ஐ டிசைன் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம். அடுத்த இயந்திரம் அண்ட் உற்பத்தி சார்ந்ததில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தோம். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பார்த்தோம். மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தோம். ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் பார்த்தோம். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தோம். மெரைன் இன்ஜினியரிங் பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிவிலுக்கு வந்துட்டோம் அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் பார்த்தோம். ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் பார்த்தோம். யூஜி ஸ்பெஷாலைசேஷன் பார்த்தோம். என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் பார்த்தோம். ஆர்கிடெக்சர்னா யார், அவங்களோட வேலை என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அக்ரிகல்ச்சரில் இன்ஜினியரிங் என்னென்ன வேலைலாம் பார்க்குது அப்படிங்கிறத பார்த்தோம். புதிய தொழில்நுட்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங்னா என்ன, ஃபுட் டெக்னாலஜினா என்ன, டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங்னா என்ன, கெமிக்கல் இன்ஜினியரிங்னா என்னன்னு பார்த்தோம். பெட்ரோலியம் இன்ஜினியரிங்னா என்னன்னு பார்த்தோம். செராமிக் இன்ஜினியரிங்னா என்ன, பாராமெடிக்கல் டெக்னாலஜினா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சீட் மேட்ரிக் ஆஃப் காலேஜஸ், அதாவது டிஎன்இஏல சீட் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை டிஎன்இஏ மூலம் மாணவர்கள் பல்வேறு வகை கல்லூரிகளில் சேர்க்கை பெறுகிறார்கள். கீழே உள்ளவை டிஎன்இஏக்கான கல்லூரி வகைகள் மற்றும் அவற்றின் எண்ணிக்கை ஆகும். ஓகேவா? அதை கீழே கொடுத்துருக்காங்க. சீட் மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா என்ஐஆர்எஃப் ரேங்க்டு செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் பார்த்தீங்கன்னா 33.3% இருக்குது. கான்ஸ்டியூட்டன்ஸ் காலேஜ் பார்த்தீங்கன்னா 31.4% இருக்குது. யூனிவர்சிட்டி காலேஜ் பார்த்தீங்கன்னா 7.8% இருக்குது. உமன் காலேஜ் பார்த்தீங்கன்னா 21.6% இருக்குது. கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் பார்த்தீங்கன்னா 5.9% இருக்குது. ஓகேவா? இதுவும் அதே சீட் மேட்ரிக்ஸ் ஆஃப் டிஎன்இஏ காலேஜ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆன்லைன் அட்மிஷன் அண்ட் கவுன்சிலிங் ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம். இப்போ ஆன்லைன் அட்மிஷன் அண்ட் கவுன்சிலிங் ப்ரொசீஜரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்கன்னா டிஎன்இஏ தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜ், அதாவது 2024 அண்ணா யூனிவர்சிட்டி நடத்தும் மையப்படுத்தப்பட்ட ஆலோசனையில் +2 மதிப்பெண்களின் அடிப்படையில் பிஇ பிடெக் சேர்க்கை நடைபெறுகிறது. முழுக்க ஆன்லைன் முறை. அப்ளிகேஷன், சர்டிஃபிகேட் அப்லோட், ரேங்க் லிஸ்ட்டு, கவுன்சிலிங், சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிற தன்மையில் நடைபெறுது. ரெண்டாவது நியாயம் மற்றும் வெளிப்படைத்தன்மை, எளிமை என்பவை டிஎன்இஏயின் நோக்கமாக இருக்குது. ஓகேவா? இதை பற்றி வர்ற இதில் ஒவ்வொன்றா நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா?
இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட்டை நீங்கள் பார்த்துக்கணும். எப்போ டிஎன்இஏ வெப்சைட் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ரிலீஸ் டேட் பண்ணுவாங்க இல்லையா, அதை நீங்கள் கட்டாயமாக பார்க்கணும். லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன், என்னைக்கு வந்து அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரேண்டம் நம்பர் ஜென்ரேஷன், இது எல்லாத்தையும் நீங்கள் அப்ளை பண்ணி முடித்தோடனே ஒரு நாளைக்கு ரேண்டம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா யூனிவர்சிட்டி டிஎன்இஏ வெப்சைட் மூலமா வெளியிடுவாங்க. அந்த ரேண்டம் நம்பர்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்த ரேங்க் லிஸ்ட் பப்ளிகேஷன் அன்னைக்கு அது ரேங்க் லிஸ்ட் பப்ளிகேஷன்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கவுன்சிலிங் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல், ஸ்பெஷல் கேட்டகரி, சப்ளிமெண்டரி அப்படின்னு ரவுண்ட் நடத்துவாங்க. அதெல்லாம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். லாஸ்ட் டேட் ஃபார் அட்மிஷன், நீங்கள் காலேஜில் போய் என்னைக்கு அட்மிஷன் பண்ணுறீங்களோ அந்த அட்மிஷனை பற்றி உங்களுக்கு ஒரு முழுமையான விளக்கம் இருந்திருக்கணும். அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ், ஓகேவா, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தேதி, அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் எந்த தேதியில் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். அப்ளிகேஷன் என்றைக்கு நம்ம சப்மிட் பண்ணி முடிக்கணும், எந்த தேதியில் சப்மிட் பண்ணி முடிக்கணும்னு பார்க்கணும். ரேண்டம் நம்பர் ஜென்ரேஷன் பண்ணுறதுனா என்னென்னு பார்க்கணும். ரேங்க் லிஸ்ட் பப்ளிகேஷன் என்றைக்கு வெளியிடுறாங்க அப்படின்னு பார்க்கணும். கவுன்சிலிங் ரவுண்ட்ஸ் வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். லாஸ்ட் டேட் ஆஃப் அட்மிஷன், அதாவது காலேஜில் போய் நம்ம லாஸ்ட்டாக எப்போ அட்மிஷன் போடணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ரெண்டாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ரொசீஜர், ஓகேவா. ப்ரொசீஜர் எந்த வெப்சைட் அப்படின்னா அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய வெப்சைட் என்னென்னா www.tneaonline.org என்ற இணையதளத்தில் சென்று மட்டுமே நீங்கள் ரெஜிஸ்டர் செய்ய வேண்டும். கேண்டிடேட் டீட்டெயில்ஸ் என்னென்ன வேணும் அப்படின்னா நேம் வேணும், அவங்களோட டேட் ஆஃப் பர்த் வேணும், 12th ரோல் நம்பர் வேணும், ஆதார் கார்டு உள்ளிட்ட விவரங்களை நீங்கள் கட்டாயமாக அப்ளிகேஷனை பதிவு செய்யும் போது கட்டாயமாக வேண்டும். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸை நீங்கள் பேமெண்ட்டை வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ்னு ஒன்று வாங்குவாங்க இல்லையா, அதாவது 500 600 வாங்குறாங்க. எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு அதில் பாதி 250 வாங்குவாங்க. அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸ் பேமெண்ட்டை பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங் மூலியமாகவும் நீங்கள் கட்டலாம், இல்லைன்னா யூபிஐ மூலமாகவும் நீங்கள் கட்டலாம். ரெக்யூர்டு டாக்குமெண்ட் அப்லோட் என்னென்னா மார்க் ஷீட் நீங்கள் அப்லோட் பண்ணணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும், அடுத்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸ்பெஷல் கேட்டகரி அப்படியா நீங்கள் இருந்தீங்கன்னா, அதாவது பர்சனலி சேலஞ்சு இல்லை விளையாட்டுத்துறையில் இருந்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட்டை நீங்கள் டிஎன்ஏ ஆன்லைனில் அப்டேட் பண்ணணும். இதுதான் ஆன்லைன் அப்ளிகேஷனோட ப்ரொசீஜர், ஓகேவா. மறக்காமல் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், நீங்கள் வந்து ஒரு சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா முதல்ல ஸ்க்ரூட்னி செய்யப்படும். முதல்ல நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட் எல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு ஸ்க்ரூட்னி யார் செய்வா அப்படின்னா டிஎன்இஏ வெப்சைட்டு பண்ண ஆரம்பிக்கும். சில கேட்டகரி மாணவர்கள் டிஎஃப்சி டிஎன்இஏ ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ் மூலம் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் தேவைப்படும். உங்கள் சர்டிஃபிகேட்டில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா டிஎன்இஏ வந்துட்டு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டு டிஎஃப்சி சென்டர்னு ஒரு சென்டர் உருவாக்கி வச்சுருக்கு, ஓகேவா. அந்த டிஎஃப்சி சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சர்டிஃபிகேட் ஒரிஜினல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு டிஎஃப்சி சென்டரில் உங்கள் சர்டிஃபிகேட்டை வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். வெரிஃபிகேஷன் முடிந்த பிறகு தான் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டில் பேரே வரும், ஓகேவா. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுது அப்படிங்கிறத நம்புகிறேன். மூணாவது பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பரேஷன், ஓகேவா. ரேங்க் லிஸ்ட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா +2ல் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அப்படிங்கிற 3 சப்ஜெக்டை நம்ம தொடர்ந்து வலியுறுத்தி பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம், சரியா. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இது 3 மார்க்கையும் என்ன பண்ணுவாங்கன்னா கட் ஆஃப் மார்க்காக கணக்கிடுவாங்க, ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா மேக்ஸில் ஒரு 60 மார்க் எடுத்திருக்கீங்கன்னா மேக்ஸில் 60/2 30. ஃபிசிக்ஸில் நீங்கள் ஒரு 100 மார்க் எடுத்திருக்கீங்கன்னா ஃபிசிக்ஸில் 100/, உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4. கெமிஸ்ட்ரியில் அதே மாதிரி 100/4. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டு கட் ஆஃப் மார்க்கை முடிவு பண்ணுவாங்க. ரெண்டாவது ரேண்டம் நம்பர் அண்டு டை பிரேக்கிங் ரூல்ஸ். உங்கள் ரேண்டம் நம்பரில் என்னென்ன வருது அப்படிங்கிறத அப்புறம் பார்ப்பாங்க, ஓகேவா. அடுத்த ரேங்க் லிஸ்ட்டு மற்றும் மெரிட் ஆர்டர் ஃபார் கவுன்சிலிங், இதெல்லாம் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பரேஷனாக வந்துடும், புரியுதா. இப்போ நம்ம ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம். அதாவது +2ல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் 3 மார்க் எடுத்துப்பாங்க. ஃபிசிக்ஸில் என்ன மார்க் எடுத்திருக்கீங்களோ அதில் வந்து 4 போட்டுப்பாங்க. கெமிஸ்ட்ரியில் என்ன மார்க் எடுத்திருக்கீங்களோ அதை வந்து /4 போட்டுப்பாங்க. மேக்ஸில் என்ன மார்க் எடுத்திருக்கீங்களோ அதை வந்து 2 போட்டுப்பாங்க. இது எல்லாத்தையும் கூட்டினா ஒரு மார்க் கிடைக்கும் இல்லையா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கட் ஆஃப் மார்க், ஓகேவா. அடுத்த ரேண்டம் நம்பர் அண்ட் டை பிரேக்கிங் ரூல்ஸ் வந்து ரெடி ஆகும். அடுத்தது ரேங்கிங் லிஸ்ட்டு உங்களுக்கு மெரிட் அண்ட் ஆர்டர் ஃபார் கவுன்சிலிங்க்கு போகும், ஓகேவா. ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸ், முதல்ல ஆன்லைனில்
கவுன்சிலிங் ஆன்லைன் கவுன்சிலிங்கில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு லாகின் வித் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். நீங்கள் டிஎன்இஏ வெப்சைட்குள்ளே போயிட்டு அந்த வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் சைன்அப் கொடுத்து லாகின் வித் யூசர் நேமும் அந்த பாஸ்வேர்டும் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ரெண்டாவது, இது கிரியேட் பண்ணி உங்கள் டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங்க்குன்னு ஒரு டேட் ஒன்று உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த சாய்ஸ் ஃபில்லிங் டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பமான காலேஜு, அப்புறம் வந்து உங்கள் கட் ஆஃப் மார்க்குக்கு ஏற்ற மாதிரியா காலேஜு, அப்புறம் கோர்ஸுகளை ஆர்டர் வைஸ் செலக்ட் செய்யணும். ஓகேவா? நீங்கள் இருக்கிற ஒரு 3000 5000 இது இருக்குன்னா நீங்கள் 5000 கோர்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம், 5000 காலேஜில் கூட வச்சுக்கலாம். ஓகேவா? ஆனால் உங்களுக்கு தேவையான உங்களுக்கு உங்கள் ஏரியாவுக்கும் பக்கத்தில் இருக்கிற காலேஜோ இந்த மாதிரி இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது, இப்போ வந்து அட்டானமஸ் காலேஜில் ஒரு 4 காலேஜ் வச்சு அதில் ஒரு 3 கோர்ஸ் இந்த மாதிரி தான் வைக்கணும். ஓகேவா? அடுத்து மாக் அலாட்மெண்ட், மாணவர்களுக்கு ஒரு முன்னூட்டம் வரும், ட்ரையல் ரவுண்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஃபைனல் சாய்ஸ் லாக். ஓகேவா? அடுத்தது உங்களுக்கு சாய்ஸ் லாக் வெளியிட்டுருவாங்க. இதுதான் நீங்கள் காலேஜ் ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து இதுதான். ஃபஸ்ட்டு லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கணும். அடுத்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அடுத்த மாக் அலாட்மெண்ட் வந்து வரும். அதுக்கப்புறம் ஃபைனல் சாய்ஸ் லாக் வந்து உங்களுக்கு வரும். சீட் அலாட்மெண்ட், சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கி பெஸ்ட் பாசிபிள் காலேஜ் அண்ட் கோர்ஸ் அலாட்டட் செய்யும். ஓகேவா? இதுவும் நீங்கள் எங்கே செய்யுது அப்படின்னா சிஸ்டம் தான். என்கிட்ட ஒரு 50,000 ரூபா பணம் இருக்குது, அண்ணா யூனிவர்சிட்டியில் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் இருக்கார், அவர்கிட்ட கொடுத்து இந்த காலேஜில் ஒரு சீட் வாங்கிட முடியும் அப்படின்னா அப்படியெல்லாம் வாங்க முடியாது. சிஸ்டம் தான் ஆட்டோமேட்டிக்காக, அதாவது உங்களை கட் ஆஃப் மார்க்கு வச்சு நீங்கள் எப்படி முன்னாடி அப்ளை பண்ணியிருக்கீங்களா பின்னாடி அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்து உங்களோட கம்யூனிட்டியை வச்சு உங்களுக்கு இருக்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எதாவது இருந்தது அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு சிஸ்டம் தான் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சீட்டை அலாட்மெண்ட் செய்யும். அலாட்மெண்ட் சீட்டோட ரேங்க் ப்ளஸ் ரிசர்வேஷன் ப்ளஸ் சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் அடிப்படையில் இருக்கும். சீட் அலாட்மெண்ட் ரிசல்ட்டு ஆன்லைனில் பிடிஎஃப் ஃபார்மெட்டாக வரும். ஓகேவா? சீட் அலாட்மெண்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு எந்த காலேஜில் வந்திருக்கு, என்னென்ன சீட்டு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது ஆன்லைனில் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் உங்களுக்கு வரும். சரியா? அடுத்து கன்ஃபர்மேஷன் அண்ட் ஆப்ஷன் என்னென்னா, ஆஃப்டர் சீட் அலாட்மெண்ட் வந்தோடனே ஸ்டூடெண்ட் கெட் 4 கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன். ஒன்று அக்செப்ட் அண்ட் ஜாயின்னு ஒன்று கேட்கும், அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு கேட்கும், டிக்ளைன்ட் அண்ட் அப்வர்ட் மூவ்மெண்ட்னு ஒன்று கேட்கும், டிக்ளைன் அண்ட் குயிட்னு கேட்கும். ஓகேவா? இது 4த்தையும் நம்ம என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம். அதான் அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படின்னா அந்த கோர்ஸு காலேஜ் கன்ஃபார்ம் செய்து அட்மிஷன் ஃபீஸ் செலுத்தி ஜாயின் செய்யலாம். ஓகேவா? உங்களுக்கு வந்து நீங்கள் வச்ச காலேஜில் கிடச்சிருச்சு, நல்ல காலேஜில் கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்து அந்த காலேஜ்லேயே நீங்கள் வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம். ஓகேவா? அக்செப்ட் அண்ட் அப்வர்டு மூவ்மெண்ட் அப்படின்னா இப்போ வந்து கிடச்சிருக்க சீட்டு உங்களுக்கு ஓகே, ஆனால் இதுக்கும் கொஞ்சம் பெஸ்ட்டான காலேஜில் பெஸ்ட்டான சீட்டு கிடச்சா இன்னும் நல்லா இருக்குது அப்படின்னு நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த காலேஜில் அக்செப்ட் அண்டு அப்வர்டு செய்யலாம். டிக்ளைன் அண்ட் அப்வர்டு மூவ்மெண்ட் அப்படின்னா இப்போது கிடச்சிருக்க சீட்டே எனக்கு வேணாம், நான் அப்போடு போய் அடுத்த ரவுண்டில் நான் வேறு சீட் எதிர்பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது தான் டிக்ளைன் அண்ட் அப்வர்டு மூவ்மெண்ட். அடுத்த டிக்ளைன் அண்ட் குயிட் அப்படின்னா முழுக்க அட்மிஷன் ப்ராசஸை விட்டுட்டு வெளியேறுகிறது. சரியா? நான் மேனேஜ்மெண்ட்டில் போட்டுக்கிறேன், இல்லை நான் வேறு சீட்டு போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறதுக்கு பேர் தான் அட்மிஷன் அண்டு டிக்ளைன் அண்டு குயிட் ப்ராசஸ். ஓகேவா? இது ஓரளவுக்கு எல்லாருக்கும் புரியுதுன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது ஃபைனல் அட்மிஷன் ப்ராசஸ். ஓகே, எல்லாமே முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு அலாட்மெண்ட் கார்டெலாம் வந்துருச்சு. ஃபைனல் அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் அப்பான் சூசன் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணணும். உங்களுக்கு வந்திருக்கு இல்லையா, அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு ஸ்டூடெண்ட் ஹேஸ் டு பே இனிஷியல் ஃபீஸ் ஆன்லைன் அண்டு ரிப்போர்ட் டு காலேஜ் வித் கிவன் டெட்லைன். ஓகேவா? நீங்கள் 4 நாளுக்குள்ளே காலேஜ் போகணும், இல்லை 5 நாளுக்குள்ளே காலேஜ் போகணும். மினிமம் ஒரு 10,000 ஃபீஸ் கட்டி ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் சப்மிட் பண்ணியிருக்கணும். அதாவது நீங்கள் இப்போ வந்து ஒரு காலேஜில் சீட் கிடைக்குதுன்னு வச்சுக்கிங்களேன், இப்போ கும்பகோணத்தில் இருக்கிற ஒரு காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடச்சிருச்சு. ஓகேவா? அந்த காலேஜுக்கு வித்தின் 4 or 5 டேஸில் நீங்கள் போயிட்டு அவங்க என்ன மினிமம் ஃபீஸ் வச்சுருக்காங்களோ அந்த ஃபீஸை கட்டினா மட்டுமே அந்த காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். அப்போ தான் அது வந்து கன்ஃபார்ம் சீட்டு. ஓகேவா? காலேஜ் வெரிஃபிகேஷன் ஈக்குவல் டு அட்மிஷன் கன்ஃபார்ம்டு. ஓகேவா? காலேஜ் வெரிஃபிகேஷன் முடிஞ்சோடனே அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்ணால் ஃபெயிலியர் கூட சீட் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல். நீங்கள் வந்து அந்த 5 நாள் நீங்கள் போகலன்னு வச்சுக்கோங்க, உங்களோட சீட் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகி அது 3வது ரவுண்டுக்கு இல்லைன்னா அதுக்கு அடுத்த ரவுண்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஓகேவா? இது உங்களுக்கு தெளிவாக புரியுதில்ல? இதுதான் ஃபைனல் அட்மிஷன் ப்ராசஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன் சொன்னேன், அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்வர்டு மூவ்மெண்ட்டு, டிக்ளைன் அண்ட் அப்வர்டு மூவ்மெண்ட்டு, டிக்ளைன் அண்டு குயிக், இந்த 4 ஆப்ஷன் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைனல் அட்மிஷனில் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் சீட் வந்தோடனே டேரெக்டாக நீங்கள் ஒரு 4 நாள் 5 நாளில் காலேஜில் போய்
ஒரு 10,000 இல்லை ஒரு 15,000 கட்டி நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அதுதான் கன்ஃபார்ம் அட்மிஷன். அப்படி இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சீட்டு கேன்சல் ஆகி அந்த சீட்டு வந்து அடுத்த ரவுண்டுக்கு போய்விடும். அடுத்தது இதில் வந்து ஒரு கன்க்ளூஷன் ஒன்று பார்க்கலாம். டிஎன்ஏ 2024 ஆன்லைன் அட்மிஷன் அண்ட் கவுன்சிலிங் ப்ராசஸ் முழுக்க தானியங்கி வெளிப்படையான முறையில் நடைபெறுகிறது. மாணவர்கள் தங்கள் விருப்பம், கட் ஆஃப் மற்றும் கேட்டகரி அடிப்படையில் நியாயமான சேர்க்கையை பெறுகிறார்கள். கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன், அக்செப்ட் அண்ட் ஜாயின், அப்பர்ட் மூவ்மெண்ட் போன்ற சுதந்திரங்கள் மாணவர்களுக்கு சிறந்த கோர்ஸ் அண்ட் காலேஜ் தேர்வு செய்யும் வாய்ப்பை வழங்குகின்றன. இதன் மூலம் டிஎன்இஏ தமிழ்நாட்டில் பொறியியல் கல்விக்கான நம்பகமான வாயிலாக விளங்குகிறது. அதாவது டிஎன்இஏக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது ஒரு 2010 ஒரு 14 13 எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, ஒரு 13 வரைக்குமே நீங்கள் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா நீ சென்னையில் இருக்க அண்ணா யூனிவர்சிட்டிக்கு தான் போகணும். ஓகேவா, அங்கே தான் போயிட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும். அங்கே தான் நீங்கள் வந்து காலேஜ் உங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்க்ரீன் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு அலாட் ஆன காலேஜ், நீங்கள் செலக்ட் பண்ணுற காலேஜ் ரன் ஆகும். அதில் இந்தந்த சீட்லாம் இருக்குன்னு காமிப்பாங்க. அந்தந்த சீட்லாம் நம்ம வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ டிஎன்இஏ வந்ததுக்கப்புறம், டிஎன்இஏ ஆன்லைன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாணவர்களுக்கு வந்து வெளிப்படைத்தன்மை இருக்குது. காலேஜ் கிடைச்ச காலேஜ் வேண்டான்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் காலேஜுக்கு போகிறது இருக்குது. அக்செப்ட் அண்ட் ஜாயின், அப்போர்டு மூவ்மெண்ட், இந்த மாதிரி நிறைய டிஎன்இஏ வெப்சைட் வந்து நம்மளுக்கு இன்ஜினியரிங் படிப்புக்கான நுழைவுத் தேர்வை எளிமையாக ஆக்கி கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம பயன்படுத்திக்கிறது +2 முடித்த மாணவர்களுக்கு மிக 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 நல்லது. ஓகேவா, டிஎன்இஏ அடுத்தது என்னன்னா கவுன்சிலிங் ஷெட்யூல்டை பற்றி நம்ம பார்க்கணும். டிஎன்இஏ 2024 கவுன்சிலிங் ஷெட்யூல்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா, இதில் கவர்மெண்ட் கோட்டான்னு ரொம்ப நாள் நம்ம பேசிட்டு வரல. இந்த கோட்டா எவ்வளோ இம்பார்ட்டன் அப்படிங்கிறது 7.5 நம்ம முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு போனார். அந்த 7.5 கோட்டாவில் பார்த்தீங்கன்னா நிறைய எம்பிபிஎஸ் படிக்கிறவங்களும் நிறைய இன்ஜினியரிங் படிக்கிறவங்களும் கிராமப்புறத்துலேருந்து போகிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக காலேஜ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு மிக எளிமையான ஒரு திட்டமாக இருக்குது. ஓகேவா, கவர்மெண்ட் 7.5 கோட்டா தமிழ்நாடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த கோட்டா வந்து பயன்படுத்தும். இந்த கோட்டா அரசு பள்ளியில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. 7.5% சீட் இன்ஜினியரிங் அட்மிஷனில் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஓகேவா, அண்ணா யூனிவர்சிட்டியில் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறீங்க, நீங்கள் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் நீங்கள் வந்து தமிழ் மீடியத்தில் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷன் கீழே நீங்கள் அந்த அட்மிஷனை சாத்தியப்படுத்திக்கலாம். இவங்களுக்கு தனியார் ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிடப்படுது. ஜென்ரல் கவுன்சில் ஆரம்பிக்கும் முன்பே கவர்மெண்ட் 7 கவுன்சிலிங் வந்து நடத்தப்படுது. மாணவர்களுக்கு அவர்களின் கட் ஆஃப் அடிப்படையில் சீட்ஸ் வந்து அலாட் செய்யப்படுது. ஓகேவா, உங்களுக்கு புரியுதுல்ல? இது அடுத்தது வெக்கேஷனல் ஸ்ட்ரீம் கவுன்சிலிங். வெக்கேஷனல் ஹையர் செகண்டரி மாணவர்களுக்கு தனி கவுன்சிலிங் ரவுண்ட் நடக்கும். ஸ்ட்ரீம்ஸ் இன்ஜினியரிங், வெக்கேஷனல், அக்ரிகல்ச்சர் வெக்கேஷனல், காமர்ஸ் வெக்கேஷனல் போன்றவை. அதாவது இதில் ஏதாவது ஒரு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது அந்த வெக்கேஷனல் குரூப்பில் ஜாயின் ஆகிருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா வெக்கேஷனல் குரூப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, வெக்கேஷனல் குரூப்னா என்னென்னா அவங்க வந்துட்டு இப்போ காமர்ஸோட சேர்த்து ஃபிசிக்ஸ் படிச்சிருப்பாங்க, காமர்ஸோட சேர்த்து கெமிஸ்ட்ரி படிச்சிருப்பாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெக்கேஷனல் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இவங்களுக்கு வந்து தனியாக கவுன்சில் நடக்குது. அவங்களுக்கும் 7.5 ரிசர்வேஷன் உண்டு. அவங்களுக்கும் ரிசர்வேஷன் ரூல்ஸ் வந்து இந்த ரிசர்வேஷன் ரூல்ஸ் தான் அங்கேயும் பொருந்தும். ரெண்டாவது ஜென்ரல் கவுன்சிலிங். இதுதான் பெரும்பான்மையான மாணவர்கள் இருக்கும் கவுன்சிலிங். ஓகேவா, இதில் அகாடமிக் +2ல் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் படித்த மாணவர்கள் அதிகம் பங்கேற்பார்கள். ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் வெளியிடப்படும். கட் ஆஃப் அடிப்படையில் பல ரவுண்ட் கவுன்சிலிங் நடத்தப்படும். ஒவ்வொரு ரவுண்டுக்கும் சாய்ஸ் ஃபில்லிங், அலாட்மெண்ட், கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன், அக்செப்ட் அண்ட் அப்கிரேடு குயிட் இருக்கும். ஓகேவா, இந்த ஜென்ரல் கவுன்சிலர் தான் மேக்ஸிமம் எல்லாருமே போடுவாங்க. ஓகேவா, 7.5 ஒன்று இருக்கும், ஜென்ரல்னு 2 பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த ஜென்ரல் பேஜில் தான் மேக்ஸிமம் அட்மிஷன் எல்லாருமே அவங்களுக்கு போடுவாங்க. சரியா, ஓகே. அடுத்து ஓவரால் கவுன்சிலிங் ஃப்ளோ ஆர்டர். ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங், ஸ்போர்ட்ஸு, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு, டிஃப்ரெண்ட் ஏபிள்டுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்னு ஒன்று நடக்கும். கவர்மெண்ட் கவுன்சிலிங் 7.5 வச்சுருக்கோம் இல்லையா, அவங்களுக்கு ஒவ்வொரு ரவுண்டிலுமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கவுன்சிலிங் அவங்களுக்கு 7.5 கோட்டாவில் உள்ள போகிறவங்களுக்கு நடக்கும். வெக்கேஷனல் கவுன்சிலிங் தனியாக நடக்கும். ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங் நடக்கும். சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் சீட்ஸ் ரிமைண்டர் தான் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்களும் நடத்துவாங்க. சப்ளிமெண்ட்ரி என்ன, 12th வந்து இப்போ வந்து மேக்ஸ் மட்டும் ஃபெயில் ஆகிட்டான் அப்படின்னா மேக்ஸ் மட்டும் பாஸ் பண்ணி திருப்பி நடக்குது இல்லையா, அது வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங். அந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கும் டிஎன்இஏ முக்கியத்துவம் கொடுத்து அந்த மாணவர்களையும் பொறியியல் படிக்க டிஎன்இஏ மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது. ரெண்டாவது கட் ஆஃப் எலிஜிபிலிட்டி ஃபார் டிஎன்இஏ 2024 கவுன்சிலிங் ரவுண்ட்ஸ். ஓகே, ஏற்கனவே சொன்னது கட் ஆஃப் மார்க் க்ளோசிங் ரேங்க் vary by college and branch, but for highly comprehensive program like CSE at
Delaware College of Engineering, the closing rank for general category all India was up to 1561. More broadly, students with TNA scores above 195 cut off 200 and rank below 5000 had strong chance செக்யூரிங் அட்மிஷன் ரவுண்டு 1. ஓகே, நீங்கள் ரவுண்ட் 1ல் பார்த்தீங்கன்னா 200க்கு 195 வந்து கட் ஆஃப் எடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய காலேஜ்லலாம் ஈஸியாக கிடைக்குன்னு சொல்கிறாங்க. ரவுண்ட் 2க்கு அதே மாதிரியே ஒரு 5000லேருந்து 15000 டிபெண்டிங் பிரான்ச் அண்ட் காலேஜஸ் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ரவுண்ட் 3னா 15000 எஸ்பெஷலி டு லெஸ் காம்ப்ரிஹென்சிவ் பிரான்ச்சஸ் ஆர் காலேஜஸ் தான் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது ஒரு லோக்கலான காலேஜ் இந்த மாதிரி காலேஜ் அதே மாதிரி ஒரு லோக்கலான பிரான்ச் இந்த மாதிரி தான் வந்து கிடைக்கும் ரவுண்டு 3ல். ஓகேவா, ரவுண்டு 1ல் ஃபஸ்ட்டு இருக்க காலேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரவுண்டு 1லேயே சீட்டு முடிக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, கவுன்சிலிங் ரவுண்டு எஸ்டிமேட்டட் எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா ரவுண்ட் 1 ரேங்க்ஸ் அப் டு 1500 ஃபார் டாப் பிரான்ச்சஸ் சிஎஸ்சி எக்ஸெட்ரா. ஓவரால் ரேங்க் வேரியஸ் 5000 ஸ்கோர்ஸ் 195க்கு 200. ரவுண்ட் 2 பார்த்தீங்கன்னா லைக்லி எலிஜிபிள் ரேங்க் வந்து 5000 to 15000 வேரியஸ் பை பிரான்ச்சஸ் காலேஜஸ். ரவுண்ட் 3ல் பார்த்தீங்கன்னா பியாண்ட் 15000 டிபெண்டிங் ஆன் சீட் அவைலபிலிட்டியில் வந்து ரேங்க் 3ல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, எலிஜிபிலிட்டி ஃபார் டிஎன்இஏ அட்மிஷன் ப்ராசஸ் ஏற்கனவே பார்த்தேன், திருப்பி இன்னொரு வாட்டி பார்த்துருவோம். அகாடமிக் குவாலிஃபிகேஷன் என்னென்னா விண்ணப்பதாரர் குறைந்தபட்சம் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும். முக்கிய பாடங்களாக மேக்ஸ் கட்டாயமாக இருக்கணும். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி அடிப்படையானவையாக இருக்கணும். கட் ஆஃப் கால்குலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சொல்லிட்டேன், இன்னொரு வாட்டியும் சொல்கிறேன். மேத்தமெட்டிக்ஸில் நீங்கள் வாங்கியிருக்க மார்க்கை 2ஆல் டிவைட் பண்ணுவாங்க. ஃபிசிக்ஸில் நீங்கள் வாங்கியிருக்க மார்க்கை 4ஆல் டிவைட் பண்ணுவாங்க. கெமிஸ்ட்ரியில் நீங்கள் வாங்கியிருக்க மார்க்கை 4ஆல் டிவைட் பண்ணுவாங்க. ஓகேவா, இதெல்லாம் கூட்டணும் அப்படின்னா 200க்கு ஒரு மார்க் வரும். அதாவது 160 170ன்னு ஒரு நம்பர் வரும். அதுதான் உங்களோட கட் ஆஃப் மார்க். ஓகேவா, புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். வெக்கேஷனல் மாணவர்களுக்கும் இதே மாதிரி தான் உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் ப்ரிப்பேர் ஆகும். ஓகேவா, ஸ்கூல் போர்டு எலிஜிபிலிட்டி தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு HSC மாணவர்கள், சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி மற்றும் பிற போர்டு மாணவர்கள் தமிழ்நாடுவில் படித்தவர்கள். பிற மாநில போர்டு மாணவர்கள் அடிஷ்னல் நேட்டிவிட்டி ப்ரூஃப் வேண்டும். ஓகேவா, ஓகே, நீங்கள் தமிழ்நாட்டில் படிக்கிறீங்க, டிஎன்ஏல கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறீங்க, சீட்டு கிடைக்குது. இப்போ கேரளாவில் படித்து நான் இங்கே அட்மிஷன் போடணும் அப்படின்னா அடிஷ்னல் நேட்டிவிட்டி ப்ரூஃப் எனக்கு வேண்டும். ஓகேவா, அடுத்த நேட்டிவிட்டி தமிழ்நாடு பூர்வீகம். விண்ணப்பதாரர் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். தமிழ்நாடுவில் படிக்காத மாணவர்கள் தமிழ்நாடு ஆர்ஜின் என்பதை உறுதி செய்ய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் சமர்ப்பிக்க வேண்டும். தமிழ்நாடு கவர்மெண்ட் PSUவில் பணிபுரியும் பெற்றோர்களின் குழந்தைகளும் எலிஜிபிள். ஓகேவா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் பணிபுரியும் பெற்றோர்கள்னால் தமிழ்நாட்டில் வேலை பார்ப்பாங்க. ஆனால் பார்த்திங்கப்பட்டா கேரளா தமிழ்நாட்டில் பறந்துருப்பாங்க, அவங்க வந்து கேரளாவில் வேலை பார்ப்பாங்க. அவங்களோட பூர்வீகம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் இருக்கும். இதனால் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். ரெண்டாவது ஏஜ் லிமிட். ஏஜ் லிமிட் நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 17 வயசு இருக்கணும். ஓகேவா, அதிகபட்சம் 25 வயசு வரைக்கும் இருக்கலாம். சில கேட்டகரிக்கு மட்டும் இந்த ஏஜ் லிமிட்டில் சில சலுகைகள் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, ஸோ ஏஜ் லிமிட் வந்து மினிமம் ஏஜ் 17, மேக்ஸிமம் ஏஜ் 25. நீங்கள் போய் 35 வயசில் போயிட்டு நீங்கள் இன்ஜினியரிங்லாம் படிக்கணும்னு ஆசைப்பட்டுலாம் உட்காந்துருக்க முடியாது. அரியர் வச்சுருந்தாலும் இன்ஜினியரிங் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். ஓகேவா, ரிசர்வேஷன் கோட்டா ரிசர்வேஷன் அண்ட் கோட்டாவில் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ரிசர்வேஷன் என்ன இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு OC இருக்குது, BC இருக்குது, MBC இருக்குது, SC இருக்குது, ST இருக்குது. கவர்மெண்ட் 7.5 கோட்டா பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் அதாவது 7.5 6th-லேருந்து 12th வரை படித்த மாணவர்களுக்கு 7.5 கோட்டாவில் வந்துட்டு இலவச ஹாஸ்டலாக இருந்தாலும் சில காலேஜ் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் ஃப்ரீயாக தராங்க. ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கணும், இல்லை டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டாக இருக்கணும், இல்லைனா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு கீழே வரவங்களாக இருக்கணும். இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வேஷன் கோட்டாவில் ஒரு முக்கியமான இது தர்றாங்க. ஓகேவா, அதர் ரெக்யூர்மெண்ட் என்னென்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவை, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவை, ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட் ஒருவேளை ஸ்பெஷல் கேட்டகரியில் இருந்தாங்க அப்படின்னா ஸ்பெஷல் சர்டிஃபிகேட் கேட்டகரி கண்டிப்பாக தேவை. ஆல் டாக்குமெண்ட் ஷுட் பி அப்லோட் ஆன்லைன் டியூரிங் டிஎன்இஏ அப்ளிகேஷன். இந்த டாக்குமெண்ட் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎன்இஏல அப்ளை பண்ணணும். அடுத்து டிஎன்இஏ கவுன்சிலிங் முழுவதும் ஆன்லைன் நடைபெறுவதாலும் மாணவர்கள் தங்களின் கல்வி மற்றும் தனிப்பட்ட விவரங்களை உறுதிப்படுத்த சான்றிதழ்களை சர்டிஃபிகேட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் செய்ய வேண்டும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிந்த பிறகுதான் ரேங்க் லிஸ்ட்டு கிடைக்கும்.
ஓகே. நம்ம வந்துட்டு என்னன்னா, நான் ஒரு டூப்ளிகேட்டாக ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி நான் வந்து டிஎன்இஏல அப்ளை பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அது வந்து டிஎன்இஏ எடுத்துக்காது. நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போதே அந்த டாக்குமெண்ட் நம்பர், அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வாங்கிக்கிட்டு டிஎன்இஏ வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபிகேஷன் பண்ணும். ஓகே, வெரிஃபிகேஷன் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் டிஎன்இஏ ரேங்க் லிஸ்ட்டே வெளியிடும். அதுக்கு மேலே தான் நீங்கள் காலேஜே ஜாயின் பண்ண முடியும். புரியுதா? அடுத்தது மேண்டட்ரி டாக்குமெண்ட்ஸ் என்னென்னா, ஒரு காலேஜ் சேர்றீங்க, நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட் இருக்குல்ல, அந்த டாக்குமெண்ட் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 10th மார்க்ஸ் வேணும், பிறந்த தேதி, டேட் ஆஃப் மற்றும் அடிப்படை கல்வி உறுதிப்படுத்த. ஓகேவா? டேட் ஆஃப் பர்த் வந்து அதில் தான் முக்கியமான டேட் ஆஃப் பர்த் இருக்கும். அதனால் 10th மார்க் ஷீட் வேணும். அடுத்தது 12th மார்க் ஷீட் வேணும். ஓகேவா? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் மதிப்பெண்கள் கொண்டு கட் ஆஃப் கணக்கிட பயன்படுது. ஓகேவா? அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், அதாவது காலேஜ் சேர்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த ஸ்கூலோட டிசி வேணும். ரெண்டாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இது என்னன்னா, இந்த ரிசர்வேஷன் கேட்டகரி பிரிக்கிறதுக்கு, நீங்கள் எஸ்சியில் வரீங்களா, எஸ்சியில் வரீங்களா, எம்பிசியில் வரீங்களா, பிசியில் வரீங்களா, டிஎன்சியில் வரீங்களான்னு சொல்லிட்டு அதை கேட்டகரி வைஸாக பிரிக்கிறதுக்கு உங்களுக்கு அது தேவைப்படும். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், தமிழ்நாட்டில் படிக்காத மாணவர்கள் ஆனால் தமிழ்நாடு ஆர்ஜின் என்பதற்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வேணும். இதெல்லாம் இல்லாமல் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் 12th முடிச்சு ஒரு மாதம் வீட்டில் இருக்கும்போதே எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா பாஸ்போர்ட் சைஸாக ஒரு 20 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாம் மேண்டட்ரி டாக்குமெண்ட். ஓகேவா? அடிஷ்னல் கண்டிஷன் என்னென்னா, சில பிரிவு மாணவர்களுக்கு கூடுதல் ஆவணங்கள் தேவைப்படுது. அதாவது 7.5ல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் படித்த ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் 6வது முதல்ல 14வது வரைக்கும் இந்த பையன் வந்து என் பள்ளிக்கூடத்தில் தான் படித்தான், அவன் தமிழ் வழியில் தான் படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்தா அது வந்து கூடுதல் டாக்குமெண்ட்டாக கருதப்படுது. இது வந்து 7.5 ரிசர்வேஷன் கோட்டாவுக்கு மிக மிக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே. ரெண்டாவது, டாக்குமெண்ட் டியூரிங் காலேஜ் அட்மிஷன், போஸ்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறது, ஃபீஸ் பேமெண்ட் ரெசிப்ட்டு, ஒரிஜினல் ஆஃப் எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. இதெல்லாம் வந்து சீட் அலாட்மெண்ட் ஆன பிறகு மாணவர்கள் காலேஜுக்கு செல்லும்போது ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை எடுத்து செல்வதற்கு மிக மிக அவசியம். ஓகேவா? அடுத்த ரிசர்வேஷன் சீட்ஸை பற்றி பார்க்குறோம். தமிழ்நாட்டில் உள்ள பொறியியல் கல்லூரிகள் சேர்க்கைகள் சமூக மற்றும் பிரிவு அடிப்படையில் வெளிப்படையான ஒதுக்கீட்டு முறையின்படி வழங்கப்படுகிறது. இதன் மூலம் அனைத்து சமூகங்களும் சம வாய்ப்பு கிடைக்க வந்து டிஎன்இஏ வந்து ஹெல்ப் பண்ணுது. இதனால் மாணவர்களின் தரம் உயர்வது மட்டும் இல்லாமல் இந்த சமூகத்தில் அனைவரும் சம வாய்ப்பை பெறுவதற்கு டிஎன்இஏ ஒரு முக்கியமான காரணமாக விளங்குது. ஓகேவா? ஓப்பன் கம்ப்ளீஷன், முதல்ல இந்த கேட்டகரின்னு நம்ம சொல்லிட்டு பார்க்குறோம் இல்லையா, அந்த கேட்டகரியில் கம்யூனிட்டி வாய்ஸாக எத்தனை % சீட்டு ரிசர்வ் செய்யப்படுது அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு 100 சீட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. 100 சீட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் ஓசியில் வர்றவங்களுக்கு 31% வந்து சீட்டு கிடைக்குது. பேக்ரவுண்ட் கிளாஸ், அதாவது பிசியில் வரவங்களுக்கு 26.5% பேருக்கு பிசியில் சீட்டு கிடைக்குது. ஓகேவா? அடுத்த பேக்வேர்டு கிளாஸ்லேயே முஸ்லீம் இருப்பாங்க இல்லையா, அந்த முஸ்லீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.5% சீட் வந்து முஸ்லீமுக்கு கிடைக்குது. மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸ், அதாவது எம்பிசின்னு சொல்லுவாங்கள்ல, எம்பிசிக்கு 20% சீட் வந்து கிடைக்குது. அடுத்த எஸ்சிக்கு 15% சீட் கிடைக்குது. ஷெட்யூல் கேஸ்டில் அருந்ததியர் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து 3% சீட் கிடைக்குது. ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், அதாவது மலைவாழ் மக்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1% சீட்டை டிஎன்இஏ உறுதி செய்யுது. ஓகேவா? இதுதான் டிஎன்இஏ ரிசர்வேஷன் கோட்டா அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா இந்த ரிசர்வேஷனில் யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. ஓகேவா? இதில் வந்து நீங்கள் வந்துட்டு தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 31%, பிசிக்கு பார்த்தீங்கன்னா 26.5%, முஸ்லீமுக்கு பார்த்தீங்கன்னா 3.5%, டிஎன்சி அண்ட் எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 20%, எஸ்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 15%, ஷெட்யூல்டு கேஸ்ட், அதாவது அருந்ததியர் இந்த மாதிரிலாம் வர்றாங்களே அவங்களுக்கு வந்து 3%, ஷெட்யூல்டு ட்ரைப், அந்த மலைவாழ் மக்கள்லாம் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து ட்ரைப் பீப்புளுக்கு 1% வந்து சீட்டை டிஎன்இஏ, இப்படி தான் 100% சீட்டை வந்து டிஎன்இஏ பிரித்து கொடுக்குது. சரி, ஓகே. அதாவது ஒரு காலேஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து கவுன்சிலிங் சீட்டை மட்டும் பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. மேனேஜ்மெண்ட் சீட்டு இருக்குமே, அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் சீட்டில் அரசால் கொடுக்கப்படுகின்ற எந்த சலுகையும் பொருந்தாது. நீங்கள் கையில் ஒரு 1 லட்ச ரூபா வச்சுருக்கீங்கன்னா டேரெக்டாக 1 லட்ச ரூபாய்க்கு ஒருத்தான காலேஜில் போய் நீங்கள் டேரெக்டாக அட்மிஷன் போட்டு படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஆனால் கவர்மெண்ட் எந்த சலுகையும் உங்களுக்கு வழங்காது. ஆனால் நீங்கள் கவுன்சிலிங்கில் போகும்போது கவர்மெண்ட் சலுகைகள் அனைத்தும் உங்களுக்கு வழங்கப்படும். இதுதான் வித்தியாசமே. கவுன்சிலிங்கில் போகிறதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். ஓகேவா? அடுத்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி ஏற்கனவே பார்த்தோம். கவர்மெண்ட்டில் வந்து 7.5 கொடுக்குறாங்க,
டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கோட்டாவில் வந்து 5% கொடுக்குறாங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1% சீட் கொடுக்குறாங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படின்னு சொல்லிட்டு 0.5% கொடுக்குறாங்க. ஓகேவா, இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி. அடுத்தது உங்களுக்கு தமிழ்நாடு டிஎன்ஏ ரிசர்வேஷன் சீட் என்பது தமிழ்நாட்டின் சமூக நீதி கொள்கையை பிரதிபலிக்கும். இது அனைத்து சமூகங்களையும் உள்ளடக்கி மாணவர்கள் கல்வி கனவுகளை நிறைவேற்ற நியாயமான வாய்ப்புகளை வழங்குகிறது. இதை பற்றி ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா. ரெண்டாவது, இந்தந்த காலேஜில் படித்தா இந்தந்த ஃபீஸ் வரும் அப்படிங்கிறது தோராயமாக ஒரு டேட்டா வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அந்த டேட்டாவை பற்றி நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ணா யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 12,000 ரூபாயிலேருந்து 50,000 ரூபா பர் இயருக்கு உங்களுக்கு செலவாகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கன்செஷன் ரெடியூஸ் டியூஷன் ஃபீஸ் வந்து 12,000 ரூபா உங்களுக்கு மைனஸ் பண்ணிப்பாங்க. கவர்மெண்ட் காலேஜில் பார்த்தீங்கன்னா 6,000 ரூபாயிலேருந்து 8,000 ரூபா பர் இயர் வரும். கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் பார்த்தீங்கன்னா 4,000 ரூபா உங்களுக்கு கன்செஷன் ஃபீஸ் வரும். ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் வந்து 4,000 ரூபா பர் இயர் வந்து உங்களுக்கு அப்ளிகல் ஆகும். செல்ஃப் ஃபைனான்ஸில் பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாயிலேருந்து 60,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு ஃபீஸ் வரும். செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் மாடரேட் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 95,000லேருந்து 1,17,500 வரைக்கும் வரும். செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் ஹை ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1,30,000 1,62,000 வரைக்கும் வரும். ஓகேங்களா. செல்ஃப் ஃபைனான்ஸ் வெரி ஹை பார்த்தீங்க அப்படின்னா 2.5 லட்ச ரூபாயிலேருந்து 8 லட்ச ரூபா வரைக்கும் வரும். ஓகேவா. இதே வந்து நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் சீட் வந்து டீம்டு யூனிவர்சிட்டியில் போடுறோம் அப்படின்னா ஒரு காலேஜ் முடிச்சோட 6.5 லேக் வரைக்கும் ஆகலாம் டீம்டு யூனிவர்சிட்டியில். ஓகேவா. ஓகே, அதுதான் நம்ம பார்த்தோம். செல்ஃப் ஃபைனான்ஸ் அண்ட் கேபிலேஷன் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2,50,000 ப்ளஸ் 6 லட்சம் வரைக்கும் நீ ஒன் டைமாக பேமெண்ட்டு செட்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா. தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை முறை டிஎன்ஏ ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான மாணவர்களின் கல்வி மற்றும் தொழில் பாதையை அமைக்கும் முக்கியமான வாயிலாக இருந்து வருகிறது. ஆன்லைன் கவுன்சிலிங் துறை மூலம் இங்கு திறமை அடிப்படையிலான சேர்க்கையை உறுதி செய்கிறது. அதே சமயம் சமூக நீதி கொள்கையை முன்னிறுத்தும் வகையில் ஒதுக்கீடு சலுகைகள், சிறப்பு பிரிவுகள், அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% போன்றவை வழங்கப்படுகிறது. ஓகே. பல வகை கல்லூரிகள், பல்கலைக்கழகம், அரசு உதவியுடன் சுயநிதி மற்றும் அமைப்பு வாய்ப்புகள், பாடத்திட்டங்கள் மற்றும் அவை எவ்வாறு பிரிவுகளாக வகைப்படுத்துகின்றன, சீட் மேட்ரிக்ஸை பற்றி பார்த்தோம், கவுன்சிலிங் ப்ராசஸை பற்றி பார்த்தோம், தேவையான ஆவணங்கள், ஒதுக்கீட்டு சதவீதம் மற்றும் கல்லூரி வகைப்படி கட்டண அமைப்பு, இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். மொத்தத்தில் டிஎன்ஏ என்பது நன்கு திட்டமிடப்பட்ட சேர்க்கை முறை. இது நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புற மாணவர்கள் இருவரும் சம வாய்ப்புகள் அளிக்கிறது. அரசு கல்லூரிகள் குறைந்த கட்டணத்தில் தரமான கல்வியை வழங்க, சுயநிதி கல்லூரிகள் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு விரிவான பாடப்பிரிவுகளை வழங்குகிறது. மேலும் ஆன்லைன் முறைகள் சேர்க்கை செயல்முறை இன்று விரைவானது, வெளிப்படையானது, மாணவர்கள் நட்பாக மாறியுள்ளது. எனவே டிஎன்ஏ என்பது ஒரு சேர்க்கை முறை மட்டுமல்ல, மாணவர்களின் பொறியியல் கனவுகளுக்கான கதவாகவும் திகழ்கிறது. ஓகேவா. இந்த வீடியோவை எவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு உங்களுக்கு முக்கியமாக நான் பேரன்பு கலந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் இதே போன்ற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ் சிற்பி கேரியர் கீஸ்.